மானசலோகா நமச்சிவாய. எல்லாத்தையும் எதிர்கொள்றதுக்கு பழகணும். பொதுப்படையாக நம்மளுக்கு என்னன்னா, இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, இந்த மாதிரி ஒரு வேறுபாடு உள்ளுக்குள்ளார போய்கிட்டே இருக்கும். அப்போ என்ன நடக்கும்னா, பிடிச்சத நம்ம நிறையா செய்வோம், நிறையா அது பின்னாடி போவோம், பிடிக்காதத ஒதுக்கிடுவோம். இது எல்லாத்துலேயும் நடக்கும். அப்போ என்ன நடக்கும்னா, வாழ்க்கையில் ஒரு பங்கு அப்படியே ஓரம் கட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம். இது சமீபத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு படிப்பினைன்னு தான் நான் சொல்லணும். எல்லாத்தையும் எதிர்கொள்ள கற்றுக்கோ. அப்போ கொஞ்சம் என்னடான்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் சில விஷயங்களை இதுக்கு முன்பு நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு பிடிக்கலன்னா ஏதாவது ஒரு காரணத்தை தேடி அதை தவிர்க்க முயற்சி பண்ணுவேன். இப்போ கொஞ்ச காலமாக அதை நான் செய்யலை, அதை சந்திக்கிறேன். அப்போ என்ன நடக்குதுன்னா, பிடிக்கலன்ற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளார இருக்கிற ஒரு தடை. என்ன தடைன்றது அதை சந்திக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சந்திக்க நமக்குள்ளார இருக்கிற தடைகள் உடையும். அந்த தடைகள் உடையும் போது மட்டும்தான் நமக்கு வளர்ச்சி கிடைக்கும். தடை இருக்கிற வரைக்கும் எப்படி வளர்றது? முடியாது தானே. அப்போது ஒன்று சந்திக்கும்போது பார்த்தா, உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆத்ம பலம்னு சொல்கிறாங்களே, அது நல்லாவே வளர்றத அனுபவிக்க முடியுது, உணர முடியுது. இந்த தமிழில் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வெயிலோட தாக்கத்தில் தான் நிழலோட அருமை புரியும்னு. அந்த மாதிரி ஒரு 4 தடவை தோத்துட்டு 5வது தடவை ஜெயிக்கும்போது அந்த வெற்றியோட சுவை வேற ரகமாக இருக்கும்ல. அதே தான் வாழ்க்கையிலையும் ஒரு விஷயமும், ஆஹா இதை நான் தாண்டிட்டேனா, இதை நான் கடந்துட்டேனா, இதை நான் ஜெயிச்சிட்டேனா. இப்போ நமக்குள்ளார ஏற்படுற அந்த சந்தோஷத்துக்கு வார்த்தை இல்லை வர்ணிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு ஒரு மகிழ்வு, ஒரு ஆனந்தம் உள்ளுக்கு பொங்கும். ஏன்னா நம்ம வெளியில் உள்ள சூழலை தாண்டி இருக்கிறோம், நமக்குள்ளார இருக்கிற தடையை உடைச்சிருக்கோம். அது தான் வளர்ச்சி. அப்போது நம்ம வளர்ச்சியில் போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு சூழலையும் சந்தித்து அதை எதிர்கொண்டு வெற்றி பெற்று அடுத்த படிநிலைக்கு போய்கொண்டே இருப்போம். என்னோட வாழ்த்துக்கள். வாழ்க்கை மேலோங்கட்டும். நன்றி.